அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசிக்கான ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்பு இந்த மார்ச் மாசம் முழுக்க கிரக நிலைகள் எப்படி இருக்கு சிம்ம ராசிக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு. இவர் மார்ச் 14க்கு பிறகு 8ஆம் இடமான மீன ராசிக்குள்ள பயணிக்க போறாரு. 7ஆம் இடத்துல ராசிநாதனோட சேர்ந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அங்கேயே சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. புதனும் இந்த மாதம் முழுக்கவே நீச்சமடைஞ்ச நிலையில இருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசியில 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கிறாரு. இது சிம்ம ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள். அப்போ இந்த கிரக நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது இந்த மார்ச் மாதம் முழுக்க சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலனை தர காத்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த மாதம் முழுக்கவே பெரிய அளவுல நன்மை தரக்கூடிய இடங்கள்ல ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னு பார்த்தோம்னா அவர் 7ஆம் இடத்துல 14ஆம் தேதி வரல இருப்பாரு. 7ஆம் இடம் இவருக்கு பகை வீடு. அதாவது சனி பகவான் கும்ப வீடு இவருக்கு பகைதான். பெரிய அளவுல நன்மைகளை இங்க கொடுத்துட போறது இல்லை அப்படின்றலாம். இங்க அமர்ந்திருக்கிறதுனால தந்தை மகன் உறவில் விரிச்சல் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். தந்தையால மகனுக்கு சிரமமும் மகனால தந்தைக்கு சிரமமும் வரக்கூடிய காலகட்டமாவே இந்த மாசம் 14ஆம் தேதி வரலும் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக தான் இந்த மாதம் முழுக்கவே நீங்க கையாளக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த 14ஆம் தேதி வரலையும் ரொம்ப சிரமமா தான் இருக்கு. சரி, அடுத்ததாவது 14ஆம் தேதிக்கு பிறகு நேரம் நல்லா இருக்குமா, செய்யற வேலைகளாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லாம் சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது கூட 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம். அதாவது குரு அஷ்டமாதிபதியா இருந்தாலும் கூட சூரியனுக்கு பெரிய அளவுல கெடுபலம் தரதில்லை. அதனால ஓரளவுக்கு சிறப்பு தானே ஒழிய அதற்காக கவனம் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் இருந்தோம்னா பெரிய அளவுல நன்மையை கொடுத்துட போறது இல்லை. அப்படிங்கிறனால இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் முழுக்கவே நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கிறது தான் சிறப்பா இருக்கும். இப்ப சிம்ம ராசிக்கு குடும்ப நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவர் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திர சாரத்துலதான் அமர்ந்திருக்கிறாரு. இப்ப ராசிநாதன் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களும் பெரிய அளவுல சிறப்பு இல்லை. அப்படிங்கிறனால குடும்ப நிலைகள்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலங்கள் தான். யாருக்காவது இந்த காலகட்டங்கள்ல வாக்கு கொடுக்கறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாமீன் போடன்னு போய் நிக்கிறது, இதெல்லாம் நிறைய பகையை கொடுத்துரும். அதனால யாருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுல தலையிடாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவானும் நீச்சம். புதன் பகவான் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் முழுக்கவே குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையாகட்டும், யாருக்கிட்டையாவது கடன் வாங்குற விஷயங்களையாகட்டும், அல்லது கடன் கொடுப்பவர்களுக்கு ஜாமீன் போடக்கூடிய விஷயங்களாகட்டும் ரொம்ப கவனமா இருந்துக்கிறது மிக சிறப்பான விஷயமா இருக்கும். 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால களத்திரத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா வாக்குவாதங்கள் இந்த காலகட்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தனவரவுல தடை ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்கிறதுனால பண வரவு செலவு விஷயங்கள்ல இந்த காலகட்டங்கள் கவனமா இருந்துக்காங்க. அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்ப 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது கூட்டாளிகள், கூட்டு தொழில் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள் தான். அப்ப இங்க கூட்டாளிகள் மூலமா வேலை வாய்ப்புகள்ல போறதையும் கவனமா இருங்க. கூட்டு தொழில் செய்யறவங்களா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது குடுக்கல் வாங்கல், அதாவது கணவனுடைய சொந்தக்காரங்கள்லயாகட்டும், மனைவியுடைய சொந்தக்காரர்கள் வகையிலேயாகட்டும் குடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் அதுலயும் கவனமா இருங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பெரிய அளவுல சிறப்பு கொடுக்கறது இல்லை. ஏன்னா சனி மேலேயே சூரிய பகவான் போறாரு. அதனால இந்த காலகட்டங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பெரிய அளவுல சிம்ம ராசிக்கு சிறப்பை தரப்போறதுல கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் மேலதான் சூரிய பகவான் போயிட்டு இருக்கிறாரு.
6 நாள் நோய் நொடிகளை சொல்லக்கூடியது, கடனை சொல்லக்கூடியது, வீண் விரயங்களையும் அந்த இடம் சொல்லும். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத உணவுகளை இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல்நிலையில் ஏதாவது சின்ன பாதிப்பு இருந்தாலும் டாக்டர் அணுகி அதற்கான முறையான சிகிச்சை பெற்றுக்கிறதும் இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததான் தொழில் எப்படி இருக்கும் இவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் வாங்கின நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் தான். அப்ப ரோகிணி நட்சத்திர சாரங்கள் அமர்ந்து இருக்குது. ஓரளவுக்கு தொழில கொஞ்சம் கவனமோட பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி வீண் விரயங்களை கொடுத்துரும். அதனால தொழில்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இவர் ஞானக்காரகன் அப்படிங்கிறதுனாலையும், இவர் வாங்கின நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திர சாரம் அப்படிங்கிறதுனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க படிச்ச படிப்பு மறந்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறனாலையும். அடுத்து உங்களுக்கான எக்ஸாம் நெருங்கி வரக்கூடிய காலகட்டம், பரீட்சை நெருங்கி வர காலகட்டம் அப்படிங்கிறனால இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்களா. அடுத்ததா சிம்ம ராசியில இருக்கிற நட்சத்திரங்களுக்கான பலனை பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியில பார்த்தோம்னா மக நட்சத்திரம் 4 பாதம் வரணும் இருக்கு, பூர நட்சத்திரம் 4 பாதம் வரல இருக்கு, உத்திர நட்சத்திரம் 1 பாதம் மட்டும் இருக்கு. அப்ப இந்த 9 பாதத்திலையும் 3 நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்னலாம் நற்பலன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மக நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திர சாரம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேது பகவான் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஓரளவுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வாங்கின நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், அவர் பயணிக்கிற இடம் தான் சரியில்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். தொழில் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமோட இருந்தீங்கன்னா ஒரு நல்லபடியான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பூர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதி நல்ல இடங்கள்ல 8ஆம் இடங்கள்ல அமர்ந்திருக்கிறாரு இந்த மாதம் முழுக்கவே. 8 இவருக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னா கூட இந்த இடம் உச்சம் பெறதுனால அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை. இருந்தாலும் 8ஆம் இடத்துல அமர்ந்த சுக்கிரன் பெரிய அளவுல நன்மைகளை கொடுத்துட போறது இல்லை. அது இந்த ராசி அதிபதியான சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் எப்பவுமே ஆகாது அப்படிங்கிறதுனால பூர்வ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள் முழுக்கவே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் பெற்றவங்க இல்ல இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இவர் 7ஆம் இடத்துல சனி மேலையும் அடுத்ததா 8ஆம் இடத்துலயும் போறாரு. அப்ப அங்கேயே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார். அங்க நீச்சமடைந்த புதன் பகவானும் உச்சமடைந்த சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறாங்க. உச்ச சுக்கிரன் ரொம்ப வலுவா இருக்கிற காலகட்டமா இது. அதனால தேவையில்லாத கடன் கண்டங்கள், சில நேரங்கள்ல நம்ம மனசுக்கு பிடிக்காத சில வார்த்தைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கூட ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தை எப்பயுமே அறிவில் உள்ள ஜோதிடர்கிட்ட காமிங்க. ஏன்னா இது மதிய வச்சு சொல்லக்கூடியது தான், சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது தான். அப்ப கோச்சார பலன்கள் 100% பலன் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா 100% பலன்லாம் கொடுக்கறதில்ல. உங்களுக்கு தசாபுத்தி காலங்கள் சிறப்பா அமையும் பொழுது இந்த கோச்சார நிலைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் சிறப்பு இல்லைன்னா உங்களுடைய கோச்சாரமும் கெட்டு போயிருந்ததுன்னா ரொம்ப கடுமையான சிரமங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துறதுனால கண்டிப்பா அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட அணுகுங்க. உங்களுடைய தசாபுத்தி ஆய்வு பண்ணுங்க. அதற்போல உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.